الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ட பொழுதே அந்த மனிதனுக்கு நெருக்கமாக சென்று அந்த மனிதனிடத்தில் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னி சஇலுக ஃபஅஜிப்னி, உன்னிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விகளுக்கான பதிலை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மனிதனை பார்த்து முதலாவது கேட்டார்கள், அயஜ்ரி ஃபீ ஹாதல் கௌனி ஷைஉன் லா யுரீதுஹு அல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடாத ஏதாலும் ஒரு விடயம் இந்த உலகத்திற்கு மேலால் நடக்க முடியுமா? அந்த மனிதர் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், முடியாது. அயன்குசு லஹ்பத்துன் மின் அஜ்லிக் கதபஹ அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எழுதிய இந்த வாழ்க்கையில் இந்த அஜரில் ஒரு நிமிடத்தை ஒரு வினாடியை யாராலும் ஒரு மனிதனுக்கு உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாமா அல்லது குறைக்கலாமா என்பதாக அந்த மனிதனை பார்த்து கேட்ட பொழுது சொன்னார்கள், அதுவும் முடியாது. மூன்றாவதாக கடைசியாக சொன்னார்கள், அயன்குசு ஷைஉம் மின் ரிஸ்கிக் கத்தரஹு அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எழுதிருக்கக்கூடிய இந்த ரிஸ்கை உன்னிடமிருந்து யாராலும் ஒரு மனிதருக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது அதனை குறைக்கத்தான் முடியுமா என்பதாக அந்த மனிதத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதன் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அதுவும் முடியாது என்பதாக சொன்ன பொழுது இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், ஃபஅலாமல் ஹம்மு, அப்படி என்றிருந்தால் ஏன் கவலை? உலகத்தில் அல்லாஹ் நாடாத ஒன்று இந்த பூமிக்கு மேலால் நடக்க முடியாது என்றிருந்தால், உலகத்தில் உனக்கு எழுதப்பட்ட ஒன்றை இன்னொரு மனிதனுக்கு உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்றிருந்தால் ஏன் இந்த கவலை? அன்பான சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த உம்மத்தினர்களுக்கு இந்த 3 கேள்விகளும் மிக முக்கியமான ஒவ்வொரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மக்களை ஒவ்வொரு விடயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அந்தந்த காலத்திற்கு அந்தந்த மக்கள் அந்தந்த சோதனைகளை கடந்து சென்றுதான் அவர்கள் தனக்கு உள்ள அந்த மஜரை அவர்கள் முடித்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த 20th செஞ்சுரியில வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கான மிக முக்கியமான ஒரு சோதனையாக அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களுக்கு ஆக்கி வைத்திருப்பது, இந்த உம்மத்தினர்கள் அதிகமானவர்களை அல்லாஹ் மென்டல் ஹெல்த்தை கொண்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான். தனது உடம்பில் ஆரோக்கியமான பலர் மனதளவில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். தனது வாழ்க்கையின் எந்த சவால்களையும் முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு மனதளவில் இந்த சமூகம் பலகீனப்பட்டிருப்பது, இந்த காலகட்டத்தில் இந்த சமூகம் இதற்கான ஷரியத்துடைய முறையில் நாம் எவ்வாறு இதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற இந்த கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, WHO உடைய ரிப்போர்ட்டின் பிரகாரம் 2019க்கு முற்பட்ட காலப்பகுதியில் 1/8 of total world population, இந்த உலகத்தில் வாழும் கிட்டத்தட்ட 8% மக்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2019க்கு பின்னாலுடைய விகிதாசாரம் அதிகரித்திருக்கிறது. மிகவும் முக்கியமாக உலகத்தில் முஸ்லிம்களும் இந்த நோய்களை கொண்டு பாதிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு சில தசாப்தங்களுக்கு முன்னால், சில டிகேட்ஸுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கூட நாம் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக நாம் கேட்கும் சகஜமான விஷயங்களாக சமூகத்துக்கு மத்தியில் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். 4 பேரை சந்தித்தால் யாராரும் ஒருவர் ஆங்ஸைட்டி என்பதார், இன்னும் சிலவர்கள் டிப்ரெஷன் என்பதாக சொல்வார்கள்.
இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான பல வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இவைகள் எல்லாம் இந்த சமூகம் மனதளவில் எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நமது ஈமான் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறது என்பதை இவைகளை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்களும் மனிதர்களாக வாழுகிறோம் என்பதில் இரண்டாவது கருத்துக்கான இடமில்லை. ஆனால் நாங்கள் ஏனைய மனிதர்களை போன்று சாதாரணமானவர்களாக இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம் அனைவர்களும் அல்லாஹ்வை இரட்சகனாக ஏற்றிருக்கிறோம். அல்லாஹுவை நமது எல்லா கர்மங்களும் அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி இந்த உலகத்தில் வாழுகிறோம். இந்த வாழ்க்கை என்பது நமக்கு சோதனைக்கான ஒரு களம் என்பதை நான் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் அம்சங்கள், வாழ்க்கையினுடைய ஸ்டைல் சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஸ்டைலாக இருக்க முடியாது. நாம் ஒரு விடயத்தை நோக்குவதும், நாம் ஒரு விடயத்தின் போது நாம் பிஹேவ் பண்ணுவதும், நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணுவதும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையில் அமையுமாக இருந்தால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் அவருக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஆயத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக முறையாக விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. ما أصاب من مصيبة இந்த உலகத்துக்கு மேலால் ஃபில் அர்தி இந்த பூமிக்கு மேலால் ولا في أنفسكم ஒவ்வொரு தனிமனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு சிறுவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், எவரோ உலகத்தில் ஒவ்வொரு தனிமனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இல்லா ஃபீ கிதாப், அல்லாஹ் அதனை லவ்ஹுல் மஹ்பூதில் எழுதி முடித்து விட்டான். மின் கப்லி அன் நப்ரஅஹா, இந்த பூமிக்கு மேலால் மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இவைகளை எழுதி முடித்து விட்டான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், பிஹம்ஸீன அல்ஃப ஸன, மனிதன் பிறப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் நடப்பவைகளை அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். என்ன நடந்திருக்கிற இன்றைய நாள் வரும் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் நடந்தவைகள், இன்று நடப்பவைகள், இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகின்றது என்ற எல்லாத்தையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிறான். இது ஆச்சரியமானது. இன்ன ذلك على الله يسير. அன்பான சகோதரர்களே, நாம் யோசிக்கலாம், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த பூமிக்கு மேல் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிகழ்வுகள் நடக்கின்றன. இவைகள் எல்லாம் எவ்வாறு இந்த நிர்வாகம் எவ்வாறு நடக்க முடியும் என்பதாக மனிதன் நினைப்பாராக இருந்தால் குர்ஆன் அந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறது, இன்ன ذلك على الله يسير, இந்த நிர்வாகம் நமக்கு சுலபமானது. நாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கான அவர்களுக்கான ஸ்கிரிப்டை நாம் கொடுத்து முடித்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை அமைய போகிறது. நமது வாழ்க்கையில் நாம் கவலைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், அழுகிறோம், கதறுகிறோம் என்பதற்காக வேண்டியெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் மாறப்போவதில்லை. அன்பான சகோதரர்களே, ஒரு முஃமின் இதனை ஏற்பது அந்த முஃமினுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு முஃமின் இதனை ஏற்க மறுப்பாராக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த முஃமினுடைய ஈமான் தளர்ந்து போகிறது, ஈமான் பலவீனப்படுகிறது. எனவே அன்பான சகோதரர்கள், இந்த ஆயத்து எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பாடமாக அமைய வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு முஃமின் இதனை நம்பியதன் பின்னால் தனக்கு வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு படிப்பினையையும் நமக்கு சேர்த்து சொல்லித் தருகிறான். லிகை லா தஸவ் அலா மா ஃபாதகும், மனிதர்களே, ما أصابك لم يكن ليخطئك وما أخطأك لم يكن ليصيبك. رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள். குர்ஆன் இதனை சொல்கிறது, لكي لا تأسوا على ما فاتكم, உங்களுக்கு இதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதாக நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ, அதை கிடைப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்களோ, அந்த ஆசைப்பட்டதற்கும் முயற்சி செய்ததற்கும் பின்னால் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றிருந்தால் இட்ஸ் நாட் மீன் ஃபார் யூ, அது உங்களுக்குரியதல்ல. அல்லாஹ் அதனை உங்களுக்கு எழுதி இல்லை என்பதை ஒரு முஃமின் இந்த உலகத்தில் நம்ப வேண்டும். வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும்,
அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான். இந்த ஆயத்து அழகான ஒரு ஆயத்து. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு எவைகளெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அவைகளை வைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டிய தேவையும் ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாது. ஏன்? குர்ஆன் சொல்கிறது வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அவைகள் நானும் நீங்களும் சம்பாதித்தவைகள் அல்ல. ஆதாக்கும், அல்லாஹ் நமக்கு கொடுத்தவைகள். ஒரு மனிதன் முயற்சி செய்தான் என்பதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு அந்த முயற்சிக்கு பிரதிபலன் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு இல்லை. அதுவும் நமக்கு எழுதப்பட்டிருந்தால் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கதா கதரில் முடிவு செய்திருந்தால் மாத்திரம்தான் அது ஒரு முஃமினுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். அது நமக்கு கிடைத்திருக்கிறது என்றிருந்தால் அது நமது முயற்சியின் பிரதிபலனாக இருக்க முடியாது. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவைகள், அவைகளை கொண்டு நீங்கள் பெருமைப்படவும் கூடாது. கடைசியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். இந்த பூமிக்கு மேலால் அந்த மனிதனுக்கு நாம் கொடுத்தவைகளை வைத்து அகங்காரத்துடன் பெருமையுடன் வாழ்பவர்களை, அந்த அகங்காரத்தினால் அந்த பெருமையினால் மனிதர்களை மதிக்க தெரியாதவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான். அன்பான சகோதரர்களே, ஒரு முஃமினுக்கு இந்த சிந்தனை வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஃமின் இந்த உலகத்தை பார்க்கும் விதமாக இருக்க வேண்டும். இதுதான் நமது பார்வை. இந்த பார்வை ஒரு முஃமினுக்கு வருமாக இருந்தால் வாழ்க்கையின் எந்த கட்டத்தையும் கடந்து செல்வது என்பது ஒரு முஃமினுக்கு இலகுவாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, ஒரு பிரச்சனையை முகம் கொடுத்து நாம் ஒன்றை எதிர்பார்த்ததுக்கு நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அதனை கடந்து செல்வது என்பது இலகுவான ஒன்றல்ல. ஆனாலும் அதனை நாம் ஒரு முஃமினாக கடந்து செல்வதற்கு வாழ்க்கையில் நம்மை பழகிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை என்பதனால் தான் புகாரியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் 8 விஷயங்கள் தனக்கு வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் இந்த அன்சர்டனிட்டிஸ் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். திடீர் என்பதாக உலகத்தின் பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த எல்லா பிரச்சனைகளும் உண்மையில் மனிதனுக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கிறது. ஆனால் இவைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஸ்பிரிச்சுவலி நாம் நம்மை வலுப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவைகள் மிக முக்கியமான ஒரு கண்ட்ரிபியூஷன்ஸை காலை மாலை அஸ்கார்கள் நமக்கு தருகிறது. இதனால் தான் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் இப்படியாப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் இந்த அழகான துஆக்களை படித்து தந்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் இந்த 8 விஷயங்கள் ஒரு முஃமினுக்கு நடக்கக்கூடாது என்பதாக, எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்பதாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த 8 விடயங்களும் முக்கியமானது என்றாலும் இந்த தலைப்புக்கு உட்பட்ட அந்த முதலாவது ஆரம்ப 2 விஷயங்களை மட்டும் இன்று நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான கவலைகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம், யா அல்லாஹ் ஹம்மை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹஸன், ஹஸனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். 2 கவலைதான், ஆனால் 2 வித்தியாசமான கவலைகள். ஒன்று அல் ஹஸன், ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தான் கடந்து வந்த தனது தனது இறந்த காலத்தில் வாழும் மனிதர்கள். அன்பான சகோதரர்களே, தான் எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதாக தனது வாழ்க்கையில் தனக்கு நடந்த தனது இறந்த காலம் எப்படி அமைந்திருந்தது என்பதை நினைத்து இந்த அன்னெசரி பேகேஜை தனது வாழ்க்கையில் சுமந்து கொண்டு திரியும் மக்கள். அன்பான சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு கவலைப்பட்டாலும் நமது பாஸ்டை நமக்கு மாற்ற முடியாது. அதே நேரத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பாருங்கள், அழகான ஒரு ஹதீஸ். அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினித் தஈஃப். மனதளவில் உறுதியான, பலமான, ஆரோக்கியமான முஃமின்கள் பலகீனமான முஃமின்களை விட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமானவர்கள். வஃபீ குல்லின் கைர். உலகத்தில் மனிதனுக்கு நடக்கும் எல்லா கர்மத்திலையும் அது உங்களுக்கு நலவாக தென்படலாம், உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கலாம். மனிதனுக்கு நடக்கும் எல்லா கர்மத்துக்களுக்கு பின்னாலும், எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் நலவுகளை மறைத்து வைத்திருக்கிறான். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த நிகழ்வுகள் நடந்த பொழுது ஒருபோதும் வாழ்க்கையில நான் இப்படி செஞ்சிருந்தால் இஃப் என்ற இந்த வார்த்தை ஷைத்தானுடைய வாயில்களை உங்களுக்கு திறந்துவிடும். வாழ்க்கையில உங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை நினைத்து நினைத்து ஒரு முஃமின் வாழ்க்கையில் வாழக்கூடாது. அது நடந்து முடிந்து விட்டது. ஆனால் இந்த பிரசன்ட், நாங்கள் இப்ப வாழும் காலம், இது நமது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அன்பான சகோதரர்களே, நீங்க வாழ்க்கையில் உங்களுடைய முந்தைய காலம், உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். இது ஒரு ஜர்னி. குர்ஆன் இந்த வாழ்க்கையை ஒரு ஜர்னியாகத்தான் சொல்கிறது. இந்த ஜர்னியை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க என்பது உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் யாரு என்பதை, இந்த ஜர்னியை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க என்பது ஒரு நாளும் நிர்ணயிக்க மாட்டாது. உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி முடிக்கிறீங்க, எண்டிங் எப்படி அமைகிறது என்பதுதான் உங்களோட வாழ்க்கையுடைய முடிவை இது நிர்ணயிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸிலே, இந்த ஹதீஸை நானும் நீங்களும் கட்டாயமாக ஞாபகம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய ஆரம்பம் நல்லதாக அமைந்தது, வாழ்க்கையில் அவர்கள் அந்த ஜேர்னியில கடைசியாக அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு சான் மாத்திரம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஜேர்னி மோசமாக முடிகிறது, எண்டிங் மோசமாக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டிய ஒரு மனிதர் எண்டிங் மோசமானதனால நரகத்துக்கு போய் முடிவாரு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மனிதர் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சாரு தவறாக, ஆனால் அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு சான் மாத்திரம் மீதமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தனது வாழ்க்கையுடைய முடிவை சரியாக மாற்றினார். இந்த ஒரு சரியான ஒரு முடிவு அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விட இப்ப எப்படி வாழ்கிறோம், நமது முடிவை நாம் எவ்வாறு ஆக்கப் போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கவலை மனிதனுக்கு இருக்கவே கூடாது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது வல்ஹம், எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பயம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் எனக்கு கீழுள்ளவர்களுக்கு ரஸாக்குகளாக ஆக்கவில்லை. They are not providers. நாங்கள் எனது குழந்தைகளுக்கோ எனது மனைவிமார்களுக்கோ நாம் ரிஸ்க் கொடுப்பவர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் எம்மூடாக அவர்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் இன்று அளிக்கிறான் என்றிருந்தால், நாம் நாளை மரணிப்போமாக இருந்தால் அவர்களுடைய ரிஸ்குடைய வாயிலை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் இருந்து அல்லாஹ் துறக்க கடமைப்பட்டிருக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் பிறந்த மனித உயிருள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் ரிஸ்க் அளிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன்னகத்தில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறானே தவிர இந்த பொறுப்பை அல்லாஹ் மனிதனுடைய கையில் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் மாட்டான். எதிர்காலம் பற்றிய பயம், அன்பான சகோதரர்களே, அதனை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. இந்த இடத்தில் ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி பிளான் பண்ணலாம், இது இப்படி அமைய வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த முயற்சிகள் செய்வதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, தனது குழந்தைகளை அதாவது எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் நடு ரோட்டில் விட்டு செல்லும் மனிதர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும், அதுவும் தவறு. ஆனால் அன்பான சகோதரர்களே, நாம் நமது எதிர்காலத்தை நமக்கு பிளான் பண்ணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் செய்த எல்லா கர்மங்களையும் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார்கள். இந்த மாதம் நாங்கள் ஹிஜ்ரத்தை பற்றி பேசும் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த ஹிஜ்ரத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்தார்கள். தனது வஃபாத்துக்கு முன்னால் தனது குடும்பத்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்தார்கள்.
சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொத்துக்களை தனது குடும்பத்தினர்களுக்கு கொடுக்காமல் அனைத்தையும் வக்ஃபாக விட்டுவிட செய்ய போகிறேன் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நமது குழந்தைகளுக்கும் நம் எதிர்காலத்தை பற்றியும் நமக்கு பிளான் பண்ணலாம், இது ஷரியத் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதனை பிளான் பண்ணி நாம் எதை செய்தாலும் நாம் பிளானிங் மட்டும் தான் நமக்கு சொந்தமானதே தவிர ரிசல்ட்ஸ் இது நமக்கு சொந்தமானதல்ல. அது நமக்கு ஃபேவராகவும் வரலாம், அதுக்கு நமக்கு ஃபேவர் இல்லாமலும் வரலாம். நாம் ரிசல்ட்ஸ் எப்படி வருகிறதோ அதனை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனோபக்குவம் எனக்கு இல்லை என்றிருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய இந்த கதாகதிகள் நானும் நீங்களும் சந்தேகப்படுகிறோம் என்பதுதான் இங்கு அர்த்தமாக இருக்கிறது. ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், நான் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்து அந்த விஷயத்தில் நான் எதிர்பார்க்கும் அந்த ரிசல்ட்ஸ் வரவில்லை என்றிருந்தால் நான் அங்கு கவலைப்படுவதற்கு பகராக நான் அங்கு சந்தோஷப்படுவேன். கேட்டார்கள் ஏன்? சொன்னார்கள், என்னுடைய பிளானை விடவும் சிறந்த பிளானை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதனாலதான் அல்லாஹ் எனது பிளானை ஃபெயில் ஆக்கிட்டு இதனை விட சிறந்த ஒன்றை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை இங்கு சோதித்திருக்கிறான் என்பதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய அதாவது எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, எனவே எதிர்காலம் நமக்கு முன்னால் இருக்கிறது, அதற்காக வேண்டி பிளான் பண்ணுவோம். ஆனால் எந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் ஒரு முஃமினுக்கு வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது இந்த உம்மத்தினர்களுக்கு எல்லா விதத்திலேயும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இந்த ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நுபுவத்துடைய 10வது வருடம், 10 வருஷங்கள் மக்காவிலே தொடர்ச்சியான உழைப்பு. ஆனால் பெரும் அளவுக்கு மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சஹாபாக்களுடைய நம்பர்ஸ் அவர்கள் எதிர்பார்த்த விதம் அதிகரிக்கவில்லை. 10 வருஷங்களுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே வருஷத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தான். இழப்புக்கு பின்னால் இழப்புகள். அன்பானவர்களே, நான் சாதாரண ஒரு மனிதனை பற்றி பேசவில்லை. ரசூலுல்லாஹ் நபிமார்களுடைய தலைவர், அந்த நபியை அல்லாஹ் அந்த வருடம் சோதித்த விதம் இதன் ஒரு மனிதனுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாது. அபூ தாலிபுடைய வஃபாத் முதலாவது இழப்பு. அதே வருடம் சில மாதங்களுக்கு பின்னால் தனது அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இழப்பு. இழப்புக்கு பின்னால் இழப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்தார்கள், இதற்கு அப்பால் இதற்கு பின்னால் மக்கா எனது தஅவத்துடைய களத்துக்கு உகந்த பூமி அல்ல, நான் இடத்தை ஷிஃப்ட் பண்ண வேண்டும், எனது முயற்சியை வேறொரு பூமியிலிருந்து நான் இந்த தஅவா களத்திற்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார்கள். எங்க போவது? மக்காவுக்கு மிகவும் அண்மையிலான ஒரு பூமி தாயிஃப். அங்கு ஸகீஃப் என்ற கோத்திரத்தினர்கள் வாழ்ந்தார்கள். அந்த கிளையினுடைய தலைவர்களாக அன்று இருந்தது வாலிபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், இந்த வயோதிபர்களை நான் கன்வின்ஸ் பண்றதை விடவும் அந்த வாலிபர்களை கன்வின்ஸ் பண்றது இலகுவாக இருக்கும் என்பதாக நினைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்புகளுக்கு பின்னால் ஒரு இழப்பு, பெரும் ஒரு எதிர்பார்ப்புடன், பெரிய ஒரு கனவுடன் மக்காவிலிருந்து எனக்கு தாயிஃபுக்கு சென்று தாயிஃபிலிருந்து நான் இந்த தஅவத்துடைய பணியை செய்ய போகிறேன் என்ற எதிர்பார்ப்புடன், அந்த கனவுடன் இந்த பெரும் இழப்புகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிராவல் பண்ணுகிறார்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு. இன்றைய மாதிரி 6 ரோட்ஸும் இல்ல, இன்றைய மாதிரி அன்றைய காலத்துடைய பயணங்கள் இலகுவாகவும் இருக்க மாட்டாது. ஏறத்தாழ 90 கிலோமீட்டர்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு தனது அடிமை மௌலா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு நடந்து மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு சென்றார்கள். அந்த பயணம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிஷம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலைவனம், எந்த ஏற்பாடுகளும் பெரிதளவு இல்லாமல், இழப்புக்கு பின்னால் இழப்பு, மனதளவில் பெருமளவு அடி விழுந்ததன் பின்னால் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் நடந்து மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். எந்த ஏற்பாடும் இல்லை. ஒரே ஒரு தனது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் மௌலா அவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போனார்கள் பெரும் எதிர்பார்ப்புடன். அன்பான சகோதரர்கள், அந்த எதிர்பார்ப்பு அங்கும் நிறைவேறவில்லை. அந்த கனவு கலைக்கப்பட்டது.
கனவு கலைக்கப்பட்டது. அங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழப்புகளுக்கு பின்னால் அடுத்தொரு தோல்வி. குறைந்தபட்சம் அந்த சகீஃப் கிளையினர்கள், சகீஃப் கோத்திரத்தினர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவத்தை ஏற்க மறுத்திருந்தாலும் அவர்கள் ஒரு விருந்தாளி, ஒரு பிரயாணி என்ற இந்த மரியாதையாவது கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் அதை கூட அவர்கள் செய்ய மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரும் காயத்துடன் மனதளவிலும் புண்ணாக இருந்த, அதாவது வீக்காக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போனதன் பின்னால அவர்கள் கல்லால இருந்து இரத்த காயங்களுடன் மதீனாவிலிருந்து தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிறார்கள். அன்பான சகோதரர்கள், இந்த நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக யோசிச்சு பாருங்க. இழப்புகளுக்கு பின்னால் இழப்பு, பிறகு வாழ்க்கையில் பெரும் ஒரு கனவு கலைக்கப்பட்டது, பெரும் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகிறது. இவைகள் எதுவும் தனது சொந்த தேவைகளுக்காக வேண்டி அல்ல, இந்த பூமிக்கு மேலால் நானும் நீங்களும் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக வேண்டி மாத்திரம்தான். அன்பான சகோதரர்கள், இதுதான் மனித வாழ்க்கையுடைய யதார்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்திலிருந்து இரத்த காயங்களுடன் இரத்தம் வடிந்தவர்களாக மீண்டும் ஒரு முறை நடந்தே திரும்பி வருகிறார்கள். களைப்பா, தனக்கு உடம்பில் ஒரு பக்கம் இரத்தம் வடிகிறது, தனது உடம்பு களைப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி முறைப்பாடு செஞ்சாங்க என்றதை நானும் நீங்களும் படிக்கணும். அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது கைகளை உயர்த்தி, என்ன இது என்ற சொந்த தேவைக்கல்லையே, நான் தீனுக்காக வேண்டித்தானே கஷ்டப்படுகிறேன், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த இன்னல்கள், ஏன் இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கலாம். என் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا أرحم الراحمين أنت رب المستضعفين أنت ربي إلى من تكلني إلى بعيد يتجهمني أو عدو ملكته أمري إن لم يكن بك علي غضب فلا أبالي ولكن عافيتك هي أوسع لي أعوذ بنور وجهك الذي أشرقت له الظلمات وصلح عليه أمر الدنيا والآخرة من أن تنزل علي غضبك أو تحل علي سخطك لك العتبى حتى ترضى ولا حول ولا قوة إلا بالله. يا الله, நான் பலகீனமானவன், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய பலகீனத்தை தான் நான் காரணமாக பார்க்கிறேன், அல்லாஹ்வை குறை சொல்லவில்லை. இது ஒரு முஃமின். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எனது பலகீனத்தை தான் நான் காரணமாக பார்க்கிறேன். நீ இரக்கமானவன், யா அல்லாஹ், நீ இரக்கமானவன், நீ பலவீனவர்களுக்கு உதவி செய்வதாக குர்ஆனில் நீ வாக்களிக்கிறாய். நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், உனது உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உனது கோப பார்வை என் மீது விழுந்துவிடக் கூடாது. கஷ்டங்களை நான் பொறுக்கிறேன், ஆனால் உனது கோபத்தை நான் பொறுக்க மாட்டேன். யா அல்லாஹ், இந்த நிலைமையிலிருந்து என்னை பாதுகாத்துவாயாக, நிலைமைகளை சீராக அமைத்திடுவாயாக என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், லகல் உத்பா ஹத்தா தர்தா. நீ எத்தனை தடவை வேணுமாக இருந்தாலும் சோதித்துக்கொள், பிரச்சனையின் பின்னால் எனக்கு பிரச்சனையை தந்து கொண்டே இரு, நான் ஒருபோதும் உன்னது ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக மாட்டேன். நீ என்னை பொருந்திக் கொள்ளும் வரும் வரைக்கும் எனது முயற்சிகளும் எனது பயணமும் தொடரப்போகிறது என்பதாக அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நிச்சயமாக எனது பொறுமைக்கும் நான் நன்றியுடன் இருப்பதற்கும் நீதான் காரணமாக இருக்கிறாய், ஒருபோதும் நான் நிராசையட மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு இதனைத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பார்களை நிராசையற்று விடக்கூடாது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك إن مع العسر يسرا فإن مع العسر يسرا. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், ولا يغلب عسر يسرين. உலகத்தின் எல்லா கஷ்டங்களுக்கு முன்னாலும் மனிதனுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தும் இருப்பான். அந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் விமோசனத்தையும் கொடுப்பான். மனிதனுடைய வாழ்க்கையில் எவருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை பூராக பிரச்சனை, வாழ்க்கை பூராக ஹனிமூனாகவும் யாருடைய வாழ்க்கையும் அமைய போவதில்லை. இதுதான் வாழ்க்கை.
இங்க அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. நாங்கள் ஒரு கஷ்டத்தில் விழுந்திருக்கிறோம் என்றிருந்தால் குர்ஆன் சொல்லுகிறது அந்த கஷ்டத்தின் பின்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதற்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் முஃமின்களாக இதனை நம்புபவர்கள் மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் இதனை ப்ரூவ் பண்ணியும் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, கவலைப்படலாம். ஆனால் அந்த கவலை என்னையும் உங்களையும் அல்லாஹுவை குறை சொல்லும் அளவுக்கு, அல்லாஹ்வுடைய கதா கதிரை நம்பாத அளவுக்கு நாம் நம்மை ஆளாக்கி விடக்கூடாது. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். குர்ஆன் இதனை பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பிறகு பின்யாமீன், பிறகு தனது மூத்த மகன் எல்லாரையும் அடுத்தடுத்து இழந்ததன் பின்னால கடைசியாக இந்த 2-3 குழந்தைகளும் இறந்த செய்தி அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது அந்த செய்தி தனக்கு கிடைக்கிறது. அவர்கள் தனக்கு முன்னால் யார் இருந்தார்களோ தனது குழந்தைகளை விட்டும் அவர்கள் ஓடி சென்றார்கள், தனியாக போய் அமர்ந்தார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது கவலையையும் எனது சஞ்சலத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் மட்டும் தான் சொல்கிறேன். மனிதர்களிடத்தில் நான் உன்னை பற்றி ஒருபோதும் குறை கதைக்க மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டும் பேசுபவர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பிரச்சனையை கதைப்பதல்ல, நாம் பிரச்சனையை மாத்திரம் எப்பொழுதும் கதைக்கிறோம் என்றிருந்தால் நாம் அல்லாஹ்வை குறை கூறுகிறோம். இது உம்மையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூட ஒரு சிஃபத்தாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையில் மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆயத்தை சுபஹுடைய தொழுகையில் ஓதுவார்கள். அதிகமாக சூரத் யூசுஃபை ஓதும் பழக்கம் அவர்களுக்கு சுபஹுடைய தொழுகையில் இருந்தது. ஹஜ் அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்தை சூரத் யூசுஃபை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தொழுகையிலே ஓதி இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்று இந்த ஆயத்துக்கு வரும் பொழுது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அழுகை அந்த பள்ளியில் கடைசி சஃபில் நிற்கும் எனக்கும் கேட்கும் என்பதாக சொல்லும் அளவுக்கு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. அன்பான சகோதரர்களை, கடைசியாக அல்லாஹ் ஏன் நம்மை சோதிக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்க வேண்டும்? அன்பான சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் அமல்களை செய்கிறோம், ஆனால் செய்யும் அமல்கள் எந்த அளவுக்கு தூரம் அல்லாஹ்வால் ஏற்கப்படுகிறது. லைஸ லி அஹதிக்கும் மின் ஸலாத்திஹி இல்லா மா அகல், நாங்கள் தொழுகிறோம், ஆனால் தொழுகை எந்த அளவுக்கு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. சில மக்களுக்கு தொழுகையில் 10% மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமானது, சில மக்களுக்கு தொழுகையில் 5% மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமானது, மற்ற 95% அவர்களுக்கு ரிஜெக்ட். அன்பானவர்களே, நாம் கொடுக்கும் சதகாக்கள் கபூல் செய்யப்பட்டவைகளா? நாம் செய்யும் நல்ல அமல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது நமக்கு தெரியாதே. நமது அமல்கள் இந்த அளவுக்கு குறை இருக்கும் பொழுது நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றிருந்தால் பிரச்சனை அன்றி வேறு எதை அல்லாஹ் நமக்கு தர முடியும்? இது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள். இவைகளை கொண்டு அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்கிறான், அல்லாஹ் நமது அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், அல்லாஹ் நமது எல்லா பாவங்களையும் கழுகி அல்லாஹ் அவன் பக்கம் நெருக்கமாக்குறான். இந்த ஒரு பார்வை ஒரு முஃமினுக்கு வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் மலை போல பிரச்சனை வந்தாலும் நமது ஈமானில் ஒரு போதும் தளர்வு ஏற்பட மாட்டாது. ஏன்? இது நமக்கு நலவைத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறதே தவிர இது நமது வாழ்க்கையில் ஒருபோதும் நமக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாது. எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த ஹதீஸை, இந்த துஆவை எல்லாரும் வாழ்க்கையில பாடமாக்கி ஓத கடமைப்பட்டதுதான் இந்த ஜும்ஆவுடைய கடைசி. மா அஸாப மின் ஹம்மின் வ கம்மின் வ ஹஸனின், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கவலை, கஷ்டம், துன்பம் என்று என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த துஆவை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் ابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. இந்த துஆவை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஈமானுடன் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் எல்லா கவலைகளையும் போக்கி விடுவான், பிரச்சனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் விமோசனத்தை தருவான் என்பதாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க இதை படிக்கட்டும், இந்த துஆவை பாடமாக்கி கொள்ளட்டுமா? சொன்னார்கள், பலா பலா ينبغي لمن سمعهن أن يتعلمهن.
இந்த ஹதீஸை கேட்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த துஆவை பாடமாக்குவது கடமை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையுடைய இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது நமக்கு இலகுவாகிவிடும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். வாழ்க்கை என்பதில் பிரச்சனைகள், துன்பங்கள் என்பது இது பார்ட் ஆஃப் லைஃப். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை கடந்து சென்றால் அடுத்த சைக்கிள் நமக்கு சிறப்பாக அமைவிருக்கிறது என்ற இந்த ஈமான் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு பக்குவம், இந்த ஒரு ஈமான் நமக்கு வாழ்க்கையில் வருமாக இருந்தால் எது வந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் முகம் கொடுக்கும் அளவுக்கு நமது ஈமான் பலமாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. எல்லா விதமான முசீபத்துகளையும் பிரச்சனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நமது வாழ்க்கையுடைய இறுதி முடிவுகளை நமக்கு சிறந்ததாக கேள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னென்ன நலவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அந்த எல்லா நலவுகளையும் எங்களுக்கு பங்கு தந்திருவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன பாவங்களை விட்டும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த எல்லா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.